ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Genesis chapter 22 verse number 1. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம் தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு இன்றைக்கு இதோ அடியேன், இதோ அடியேன். Here am I, here am I என்கிற அந்த வார்த்தை வேதத்திலே பல முறை வருகிறது. எபிரேய பாஷை, எபிரேய மொழியிலே ஹினேனி என்கிற வார்த்தை, ஹினேனி அப்படி என்று சொன்னால் here I am, இதோ அடியேன் என்று சொல்லி, அது ரெண்டு வார்த்தைகளை கொண்ட வார்த்தை. அது எபிரேய மொழியிலே ஹினே ஆனி அப்படிங்கிற வார்த்தை. ஹியர் ஐ, இதோ இருக்கிறேன், இதோ அடியேன் என்கிற வார்த்தை தான் இந்த ஹினேனி என்கிற வார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே என்று கூப்பிட்ட பொழுது இதோ அடியேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இதோ அடியேன் என்பது it's a spontaneous and unequivocal commitment to be fully present and attentive. முற்றிலுமாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன், நீர் சொல்லுவதை செய்வதற்காக இருக்கிறேன், நீர் ஆண்டவரே பேசுவதை கேட்பதற்காக இருக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாக நம்மளை அர்ப்பணித்த ஒரு வார்த்தை தான் இதோ அடியேன். This phrase represents a posture of readiness and submission to God's will. இந்த here I am, ஹினேனி அப்படிங்கிற வார்த்தை, இதோ அடியேன் என்கிற வார்த்தை, நாம் எதை செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம், தேவ சித்தத்திற்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறேன், சப்மிஷன் டு காட்ஸ் வில், அதை குறிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஹியர் ஐ ஆம், இதோ அடியேன் என்கிற வார்த்தை, இட்ஸ் a declaration of commitment and surrender to God. ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் ஹினேனி அப்படிங்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, ஹினேனி. ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டீங்க பாருங்க, ரெண்டு வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை. ஹினேனி அப்படின்னா இதோ அடியேன், இதோ அடியேன். ஆண்டவர் கூப்பிடுறாரு, இதோ அடியேன் என்று சொல்கிறான். என்ன சொல்ல போறாருன்னு அவனுக்கு, ஆபிரகாமுக்கு தெரியாது, என்ன செய்ய சொல்ல போறான்னு தெரியாது. ஆனா சொல்லிட்டாரு இதோ அடியேன்னு. சொல்ல போற காரியம் வாழ்க்கையை புரட்டி போகிற ஒரு காரியமா இருந்துச்சு. ஆனாலும் சொல்கிறாரு இதோ அடியேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை சொன்ன சிலருடைய வாழ்க்கையை சற்று நாம் சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். இதோ அடியேன் அப்படி என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஐ ஆம் அட் யுவர் டிஸ்போசல் லார்ட். ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே ஆயத்தத்தை உமக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ என்ன சொன்னாலும் செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை தான் இதோ அடியேன் என்கிற வார்த்தை. இங்கே வேதம் சொல்கிறது, முதல் முறையாக வருகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், சம்பவம் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பல காரியங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்து விட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாம் நமக்கு தெரியும். 75 வயதிலே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமுடைய 100 ஆண்டு சரித்திர வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 75 வயதிலே கர்த்தர் அழைத்தார், 175 வயதிலே ஆபிரகாம் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஒரு முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ஆனால் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆபிரகாம் ஒரு ஆலோசனை சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்திலே ஆகார் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, மன்னிக்கவும் சாரால் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ரெண்டு ஆலோசனையும் ஆண்டவருக்கு பிடித்தமில்லை, அது வேண்டாம் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு வயதாகி விட்டது, பிள்ளை இல்லை, என்னுடைய வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரனே எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். 15ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும். let him be my heir, என்னுடைய சுதந்திரவாளியாக என்னுடைய சந்ததியாக அவன் இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு தான் பிள்ளை இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆகவே இந்த பிளான் நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சாரால் ஒரு பிளான் கொடுக்குறாங்க. என்ன பிளான்? அங்கே சொல்லப்பட்ட வேதம் சொல்கிறது, அங்கே அடிமை பெண்ணாகிய ஆகாரை வைத்து ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளான்னு சொல்லி அது நடந்துக்கிறது. ஆனால் அதுவும் ஆண்டவருடைய இதில் ஆல்டர்னேட் பிளான் எல்லாம் வேண்டாம்,
நான் சொன்னதை நான் உனக்கு செய்வேன் சொல்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் நீ என்ன ஆல்டர்னேட் பிளான் கொடுக்கிறது? சாரால நீ என்ன கொடுக்கிறது? இதெல்லாம் தவறான காரியம். நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஆண்டவர் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அங்கே பிள்ளை பிறக்கிறது. 2 பேரும் மகிழ்ச்சியாக்கத்தக்கதாக ஈசாக்கு என்கிற பெயர். ஈசாக்கு என்றால் லாஃப்டர், புன்னகை, சிரிப்பு என்ற பெயர். அவர்கள் தாத்தா பாட்டி சிரிக்கிறாங்க, எங்களுக்கா பிள்ளை அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்பொழுதும் ஈசாக்கும் வளர்ந்து வருகிறான். இந்த கட்டத்தில் தான் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. இதோ அடியேன்னு சொல்றார். இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் தருவார் நினைச்சிட்டு சொல்ற கேட்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில நான் காண்பிக்கிற இடத்துல பலி செலுத்து அப்படிங்கிறார். தூக்கி வாரி போட்டிருக்கோம். ஆனா ஒரு கேள்வி கேட்காம, ஒரு சந்தேகப்படாம, நீங்க வேதத்தில் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் இல்லாதவைகள் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர், என் பிள்ளையை அவர் எடுத்துக்கொண்டாலும் மறுபடியும் தருவார் என்கிற விசுவாசத்தோடு அவர் புறப்பட்டு போகிறான். கேள்வி கேட்காமல் போகிறான். ஒரு பயங்கரமான ஒரு காரியம்தான். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற ஒரு பிள்ளைதான். ஆபிரகாமை, ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறார். அவன் ரொம்ப அங்க சொல்றது பாருங்க, ஆண்டவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும், என்ன சொல்றாரு பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். அங்க ஆண்டவர் பாருங்க உசுப்பு ஏத்துறாரு பாருங்க. இப்படிதான்ப்பா வச்சிருக்க, ஏகசுதன், ஒன்லி சன், நீ நேசிக்கிறவன் பிள்ளை, அவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவனை கொண்டு பலி செலுத்து அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை ரொம்ப நேசித்து வச்சிருப்போம். சில உலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், தேவன் தந்த ஆசீர்வாதமாகவே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதையும் பலி செலுத்த நீ ஆயத்தமா இருக்கிறியா? அதையும் பலிபீடத்தில் வைக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? இதோ அடியேன். ஹல்லேலூயா. இதோ அடியேன் என்று சொன்னால் ஐ எம் ரெடி லார்ட். இதோ அடியேன் என்று சொன்னால் ஐ எம் அவைலபிள் லார்ட். இதோ அடியேன் என்று சொன்னால் ஐ எம் ஓப்பன், ஐ எம் யோர்ஸ். நான் உமக்கு சொந்தமானவன், நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நீர் சொன்னதை எதை செய்து சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு அங்கே அவர் சொல்கிற நம்ம பார்க்குறோம். கொண்டு போகிறாங்க. அங்கே வேதம் சொல்கிறது, ஈசாக்கும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாரு. பலிபீடம் ஆயத்தமாக்கி விட்டது. அங்கே கட்டி பலிபீடத்தில் வச்சாச்சு. கத்தியும் ஓங்கிட்டாரு. திரும்பமாக 2வது சத்தம் வருது, ஆபிரகாமேன்னு சொல்லி. திரும்பவும் ஹினேனி அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமே என்று கூப்பிடும் பொழுது அவன் சொல்கிறான் 11ஆம் வசனத்தில், இதோ அடியேன். ஹல்லேலூயா. முதல்ல பலியிடு அப்படிங்கிறாரு, இப்போ நிறுத்துன்னு சொல்கிறாரு. அதுக்கும் இதே அடியேன்னு சொல்கிறான். என்ன சொன்னாலும் இதோ அடியேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? சில இதோ அடியேன்னு போகும். ஆனால் ஆண்டவர் ஏதாவது சொல்லிட்டாருனா, அப்பப்போ நான் இதுக்கெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு விடும். ஆனால் பாருங்க, சொன்னதை அவன் நிறைவேற்ற வரைக்கும் போய்கொண்டே இருந்தான். முழுமையாக ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்குறோம். விசுவாசத்தோடு அது காரியத்தை செய்கிறத பார்க்குறோம். என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டால் மேல் கையை போடாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அங்கே பாருங்க, 15ஆம் வசனத்திலிருந்து இதோ அடியேன் என்று சொன்னதற்குரிய பிரதிபலன் என்னவென்று சொன்னால், அங்கே 16ஆம் வசனத்தில், நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். பாருங்க, அப்படி கீழ்ப்படிதல், தியாகமான ஒரு கீழ்ப்படிதல், அர்ப்பணம், 100க்கு 100 அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை குறித்து பேசுகிறோம். ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு பூமி முழுசும் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு அவர் அப்படி செய்திருக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்திருக்கும், எந்த கோணத்திலே போயிருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் சொன்னார், இதோ அடியேன். உடைய வாழ்க்கையில இதோ அடியேன் என்று சொல்லி உங்களை முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணிப்பேன் என்று சொன்னார். உங்களை வாழ்க்கை மூலமாக கர்த்தர் செய்ய போகிற காரியம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். உங்களுடைய கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். ஆபிரகாம் நினைத்து கூட பார்க்கவில்லை சந்ததி பெரிதாக இருக்கும், அந்த வம்சத்தில் இயேசு வருவார் என்றெல்லாம் ஆபிரகாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆபிரகாமுடைய அந்த செயல் இயேசுவுடைய தியாக செயலுக்கு ஒரு முன் அடையாளமாக
It was a foreshadow of Messiah's sacrifice on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே அவர் செலுத்தின பலிக்கு அடையாளமாக இந்த பலி செலுத்துகிற அனுபவம் இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். உங்கள்ட்ட ஆண்டவர் சில காரியங்களை பேசுவார். நீங்கள் இதோ அடியேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நினைப்பதை காட்டிலும் மகிமையான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 100க்கு 100 நேற்று சொன்னபடி தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். இதோ அடியேன். ரெண்டாவதாக இன்னொரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதம் எப்படியாக சொல்கிறது. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேல் என்றால் யாக்கோபை தான் ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றிவிட்டார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். வேதம் சொல்கிறது, அவன் இதோ அடியேன் ஹினேனி என்று சொல்கிறார். ஹியர் ஐ ஆம். இதோ அடியேன் ஆண்டவரே, இதோ அடியேன். யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆரம்ப காலத்திலே அவர் செய்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஏமாற்றி பல காரியங்களை செய்ததெல்லாம் உண்மைதான். யாக்கோபு 77 வயதாக இருக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் அங்கே கானானிலிருந்து ஆரானுக்கு புறப்பட்டு செல்கிறார். பேத்சபாலிருந்து ஆரானுக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கே 20 வருஷம் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் இருக்கிறார். 20 வருஷம் 97 வயதாக இருந்த பொழுது ஆண்டவர் அப்போது சொல்றாரு, நீ இங்கிருந்து புறப்பட்டு எங்க போ, கானானுக்கு போ என்று சொல்கிறார். அந்த 97வது வயதாக இருக்கும் பொழுது 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 31, 32ஆம் அதிகாரத்திலெல்லாம் அங்கே ஆரானிலிருந்து புறப்பட்டு வருகும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 31ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அங்கேயும் ஒரு ஹினேனி ஹியர் ஐ ஆம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ ஆம், இதோ அடியேன் என்று சொல்கிறார். பாருங்க, 20 வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையும் சேர்த்து 13 பிள்ளைகள் அங்கே பிறந்திருக்கிறார்கள். என்னமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே பெஞ்சமின் பின்னாடி தான் பிறக்கிறாரு. அங்கே அநேக பிள்ளைகள் பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவர் மிகவும் விருத்தி அடைய செய்தாராம். 43ஆம் வசனத்திலே முந்தின அதிகாரத்தில் இவ்விதமாய் யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானார். ஆண்டவர் யாக்கோபு நிமித்தமாக மாமனாரை ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஒரு பரிவாரமே உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது லாபானுக்கே பொறாமை, சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமை உண்டாகுது. அங்கே 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருந்தது. ஏன்னா மற்றெல்லாம் சொல்றாங்க, உமக்கு வர வேண்டியதெல்லாம் யாக்கோபுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏற்றி விடுறானுங்க. ஆகவே அந்த இடத்துல அவனுடைய சூழ்நிலை மாறுகிறது, அந்த அட்மாஸ்பியர் அங்கே மாறுகிறது. அவனுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த தயவு அங்கே கிடைக்காத ஒரு நேரத்திலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு புறப்பட்டு போயிருப்போம், கானானுக்கு போயிரு, அங்கே போயிரு, பேர்ஷபாவுக்கு போயிரு, உன் இனத்தாடத்துக்கு திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்றாரு. ரொம்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம், பிள்ளைகள்லாம் கொண்டு போனோம். அங்கே போனால் ஏசா இருக்கிறான். அவன் எப்படா யாக்கோபு வருவானே 20 வருஷமா அங்கே காத்துட்டு இருக்கிறான். அங்கே போனால் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போனோம். ஆண்டவர் சொல்கிறாரு, போ அங்கே போ அப்படிங்கிறாரு. 97 வயசு. நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த வீட்டிலேயே ஆண்டவரை குடியிருந்து இங்கேயே ஒரு நல்ல சாவு வந்துச்சு எனக்கு போதும் அப்படிம்பீங்க. இத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, தோத்துறேன். எல்லாருக்கும் நான் உயில் எழுதி வச்சுட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம விட்டுருவோம் ஆண்டவரே, போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோ அடியேன். ஹல்லேலூயா. புறப்பட்டு போகிறான். அங்கே யாக்கோபு அங்கே 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யாப்போக்கின் நதிக்கரையிலே தேவதூதனோடு போராடுகிற நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார், பெயரை மாற்றுகிறார், வாக்குத்தத்தங்களை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பல காரியங்கள் நடக்கிறது. நீங்கள் 46ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இப்பொழுது யோசேப்பு அங்கே எகிப்தில் இருக்கிறாரு. பெரிய பஞ்சம்லாம் வந்துச்சுங்க. கானான் தேசத்தில் பஞ்சம், எகிப்தில் பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்கிறார், இப்போ யாக்கோபுக்கு வயசு 130. எத்தனை வயசு? யாக்கோபு திரும்பவுமாக கானானிலிருந்து எகிப்துக்கு போகும்பொழுது 130 வயது, பயங்கரமான ஒரு தள்ளாடுகிற வயசில் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், எகிப்துக்கு போக அப்படிங்கிறார். பாருங்க, சிலத்தில் ஆண்டவர் சொல்கிறதே புரிய நமக்கு வழங்காது. பெத்த பிள்ளையே கொல்ல சொல்கிறாரு, நமக்கு புரியுமா?
இங்கே எகிப்துக்கு போவாதன்னு பலமுறை சொல்லியிருக்கிறார், இப்போ போ அப்படிங்கிறார், நான் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இதோ அடியேன். ஹல்லேலூயா. எனக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவதாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய மிகவும் வயதான நிலைமையில் இருக்கிறார். சரீரத்தில் பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே சொல்கிறார், இதோ அடியேன், இதோ அடியேன். கர்த்தர் அங்கே எகிப்துக்கு கொண்டு போகிறார். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டங்கள் எல்லாம் அங்கே நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எகிப்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் திரளாக பெருகுகிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணார், ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்லி சந்ததியை மறுபடியும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பாருங்க, நான் உன் கூட இருப்பேன் போ அப்படிங்கிறாரு. இதோ அடியேன் என்று சொன்னான். யாக்கோபு, நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு என்று தங்களை அர்ப்பணித்தவர்கள். அல்லேலூயா. அவருடைய குறை இருந்தது உண்மைதான். ஆனால் இதோ அடியேன், இதோ அடியேன். வயது 97, 130, பல நாட்களாக காத்திருந்து பெற்ற பிள்ளை. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இதோ அடியேன், ஹினேனி என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையும் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னொரு நபரை குறித்து வாசிப்போம். யாத்ராமத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், மோசேயை குறித்து வாசிக்கிறோம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இதோ அடியேன். ஆண்டவர் 80 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இப்போ மோசேயை உருவாக்கி வைத்திருக்கிறார். 40 ஆண்டுகள் பார்வோனுடைய வீட்டிலே, அங்கே அரண்மனையிலே வளர்ந்தார் மோசே. ஆனால் செய்த சிறை தவறு நிமித்தமாக அங்கே மீதியான் தேசத்துக்கு ஓடி போக வேண்டியது நேரிட்டது. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அங்கே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அங்கே மலை அடிவாரத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில், அங்கே 1ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது, அங்கே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்தான். மாமனாக எத்ரோபின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும், நல்லா கவனிங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஐயா, ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான் 40 வருஷம் அனாந்திரத்தில். ஆனால் மோசேயை குறித்து தேவனுடைய திட்டம் அது அல்ல. மோசேயை குறித்துதான தேவ திட்டம் அது அல்ல. 40 வருஷமாக அங்கே அனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மோசேயை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஆண்டவர் மோசேயை ஒரு நோக்கத்தோடு நைல் நதியிலிருந்து காப்பாற்றினார். ஆண்டவர் மோசேயை ஒரு நோக்கத்தோடு பார்வோனுடைய அரண்மனையிலே உருவாக்கினார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வனாந்தரத்திலே அனுப்பிவிட்டார். ஆனால் அது அவருடைய பரிபூர்ண திட்டம் அல்ல. மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். ஆனால் வயது 80 இப்பொழுது. அங்கே முட்செடியிலே இருந்து ஆண்டவர் பேசுகிறார். வேதம் அங்கே சொல்கிறது 2ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து நின்று அவனுக்கு தரிசனமானார். முட்செடி அக்கினியில் ஜுவாலித்திருந்தும் எரிந்தும் அவிந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அங்கிருந்து சத்தம் வருது, மோசே மோசே அப்படின்னு சொல்லி. அதை கண்டு காணாமல் அவன் போய்விடவில்லை. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இதோ அடியேன் என்று சொல்கிறார். ஹலோ, ஹியர் ஐ ஆம், ஹினேனி, இதோ அடியேன் என்று சொல்லி அங்கே தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தொடர்ந்து என்ன சொல்ல போறாருன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு பெரிய அசைன்மெண்ட்டே தரார் ஆண்டவர். ஒரு பெரிய டாஸ்க் ஆண்டவர் தராரு. ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தரப்போகிறாரு. உங்களுக்கு எத்தனை வயசானாலும் சரி, ஆண்டவர் மீதியா இருக்கிற நாட்களில் ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இதோ அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஒருவேளை உங்க வாழ்க்கை இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கலாம், 5 ஆண்டுகள் இருக்கலாம், 10 ஆண்டுகள் இருக்கலாம், இன்னும் 20 ஆண்டுகள் இருக்கலாம், எனக்கு கூடவே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இதோ அடியேன் என்று அர்ப்பணிப்பீங்கன்னா, கர்த்தர் மீதியா இருக்கிற நாட்களில் உங்களை கொண்டு செய்ய ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, சுய சித்தத்தின்படி போவதற்காக கர்த்தரவில்லை. ஆண்டவர் நீங்க இருக்கிற காரணத்தை, இருக்கிற நிலைமையில இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைச்சிருக்கிறார். பாருங்க, when God tells you about your life's mission, உங்களுக்கு பல கேள்வி வரலாம். ஏன்னா ஆண்டவர் சில காரியம் சொல்லும் பொழுது நம்மால முடியாத காரியத்தை சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆனா கூட இருந்து அதை முடிய வைப்பார். ஹல்லேலூயா. உங்களால் முடிஞ்ச காரியத்தை சொல்றாருன்னா அது தேவனுடைய காரியமா இருக்காது.
உங்களால் முடிஞ்ச காரியம். ஆண்டவர் சொல்றது முடியாத, உங்களால் முடியாத இருக்கோ, அவர் கூட இருந்து தான் அதை நிறைவேற்றி முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கூட இருந்தீங்கன்னா செய்து முடிப்பேன் ஆண்டவரே. சில காரியங்களை நம்முடைய பொருளாதாரத்துக்கு மிஞ்சினதாக இருக்கும், நம்முடைய திறமைக்கு மிஞ்சினதாக இருக்கும், நம்முடைய அனுபவத்துக்கு மிஞ்சினதாக இருக்கும், நம்முடைய சூழ்நிலைக்கு மிஞ்சினதாக இருக்கும், நம்முடைய குடும்பத்துக்கு மிஞ்சினதாக இருக்கும். அதை தான் ஆண்டவர் செய்ய சொல்வார். அல்லேலூயா. உங்களால் முடிஞ்சதில்ல, முடியாததான் செய்ய சொல்வார். ஏன்னா அவர் கூட இருந்து அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அதை செய்ய சொல்றாரு. It does not fit into your life, it is bigger than your life. சில காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது அப்படிதான் நடக்கும். பல கேள்விகள் அவனுக்கு எழும்புகிறது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு எம்மாத்திரம் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு நான் அவர்களை விடுவிப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறேன். என்னுடைய ஜனங்கள் 430 வருஷமாக எகிப்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை மீட்டெடுப்பதற்கு உன்னதான் நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார். அல்லேலூயா. உன்னதான் நான் தெரிந்து கொண்டேன். நீ எகிப்துக்கு போக வேண்டும், நீ பார்வோனோடு பேச வேண்டும், நீ என் ஜனங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும், பார்வோனோடு போய் பேசணும், என் ஜனங்களை போக விடு என்று சொல்லணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். பல காரியத்தை நான் அவங்களை விடுவிப்பேன்லாம் சொல்றாரு. சொல்றான். கேள்வி, முதல் கேள்வி என்ன? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. ரெண்டாவது கேட்குறான், உன் கடவுள் யார் யான்னு கேட்டான், என்ன ஆண்டவரே சொல்றது? அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. இன்னும் பல காரியங்கள், ஆண்டவரே நாம் போய் சொல்லி அவங்க கேட்காட்டா என்ன செய்யறது ஆண்டவரே? அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்றாரு. பாருங்க, பல காரியத்தை கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ற கேள்வி என்னவென்று சொன்னால், வாட் இஃப் மோசஸ் had walked away from the burning bush? ஏதோ நெருப்பு எரியுது அப்படின்ட்டு அப்படி தண்ணி போயிருந்தாருன்னா, அந்த இடத்துல இதோ அடியேன் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் தன்னை அர்ப்பணிக்காமல் இருந்திருந்தார் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? எகிப்துக்கு போவாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பார்வோனை சந்திக்க போவாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாமலே மறித்திருப்பார். ஆனால் போனனால, இதோ அடியேன் என்று சொன்னனால ஆண்டவர் அநேக அற்புதங்களை மோசே காண உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்படி செய்திருக்காவிட்டா you would have missed many miracles God showed him. ஆண்டவர் காண்பித்த பல அற்புதங்களை மோசே பார்த்திருக்க முடியாது. நைல் நதி இரத்தமாக மாறுவதை பார்த்திருக்க முடியாது. செங்கடல் ரெண்டாக பிளப்பதை மோசே பார்த்திருக்க முடியாது. ஆண்டவர் அக்கினி மதினாலே, என்னமாக மேக ஸ்தம்பத்தினாலே முன் செல்வதை மோசே பார்த்திருக்க முடியாது. பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவதை மோசே பார்த்திருக்க முடியாது. இதெல்லாம் நடந்திருக்காது. மோசே பார்த்திருக்க மாட்டாரு. இதோ அடியேன் என்று சொல்லி அர்ப்பணித்தனால இவ்வளவு அதிசயமான காரியங்கள் எல்லாம் மோசே பார்த்தார். அல்லேலூயா. அதிசயமான காரியங்கள். 25 லட்சம் பேரை மேய்க்கிற, ஆட்டை மேய்ச்சிட்டு இருந்தவன 25 லட்சம் மக்களை மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. பாருங்க, இதோ அடியேன் என்கிற காரியம், it became a turning point in his life. அவனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருந்தது. யாத்திராகமம் 3:4 மோசே சொன்ன இதோ அடியே ஹினேனி என்கிற அந்த வார்த்தை மோசேயுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. மோசேயுடைய வாழ்க்கையிலே அது ஒரு திருப்பு முனையாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை கர்த்தர் காண செய்தார். நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. இஸ்ரவேல் சரித்திரத்திலே நடக்காத அநேக அற்புதங்களை மோசே தன்னுடைய கண்ணினால் பார்த்தார். அல்லேலூயா. மோசே மகிமையான காரியங்களை பார்த்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை இழந்து போயிட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் இதோ அடியேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கலை. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2 நாளாகமத்தில் நம்ம வாசித்தோமே, those who are fully committed, முற்றிலுமாக 100க்கு 100 அர்ப்பணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதோ அடியேன், இதோ அடியேன், here I am, ஹினேனி என்று சொல்லுகிற மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அப்படி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார், தன்னுடைய மகனையும் பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தார். யாக்கோபு சொன்னார், ஆண்டவர் சொல் பேச்சை கேட்டு எகிப்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருந்தார். மோசே ஆண்டவர் சொன்னார், பேசினார், இதோ அடியேன் என்று சொல்லி பார்வோனை சந்திப்பதற்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். கர்த்தர் செய்த காரியம் பெரியது, மகத்துவமானது. பரிசுத்த வேதாகமத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே குறித்தும், மோசே மூலமாக கர்த்தர் செய்ததை குறித்தும் கோடிக்கணக்கான பிரசங்கங்கள் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இதோ அடியேன், இதோ அடியேன், ஹினேனி. தேவ ஜனங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.
மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பது அவருடைய திட்டமல்ல. நீங்கள் செய்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இதோ அடியேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருடைய கரத்திலே வந்துவிட்டால் அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்வது யாராலுமே நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. The world is yet to see what God can do in a man and through a man who is fully committed to him என்று சொல்லி டிஎல் மூடி இன்னொருத்தர் சொல்றதை கேட்டாராம். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அர்ப்பணித்தார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த மனுஷனை கொண்டு கர்த்தர் அவனிலும் அவனை கொண்டும் செய்கிற காரியத்தை உலகம் பார்க்கவில்லை. அந்த மனுஷனாக நான் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்தார். இந்த மூடி பிரசங்கியாரை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொடுத்தார். தன்னுடைய வாழ்நாளில் 10 கோடி பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் மூடியை பயன்படுத்தினார். டிஎல் மூடி அவர்களை பாருங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நான்காவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னொரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இங்க தமிழில் இதோ இருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கேயும் அந்த வார்த்தை ஹினேனி, ஹியர் ஐ ஆம். சாமுவேல் ஆன்சர்ட், ஹியர் ஐ ஆம். ஹல்லேலூயா. இதோ பாருங்க, இப்போ வாலிபனா இருக்கிறார், சின்ன பையன். இப்போ யார் பேசுகிறாருன்னே சாமுவேலுக்கு ஆக்சுவலாக தெரியல. சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லும் பொழுது அவருடைய மென்டர் ஏலி ஆசாரியனாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி. ஏலிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நாம கூப்பிடவே இல்லையே, நம்மளால் வந்து கேட்டுட்டு இருக்காரு. 3 முறை அப்படியே கேட்டுட்டு இருக்கிறான். சாமுவேலை பார்த்து ஏலி சொல்கிறார், இப்போ இன்னொருக்கா ஆண்டவர் பேசினார்னா நீ சொல்ல வேண்டியது, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்பீக், யுவர் சர்வன்ட் இஸ் லிசனிங். ஸ்பீக், யுவர் சர்வன்ட் இஸ் லிசனிங். 9ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் திரும்பியும் இப்படி கூப்பிட்டாருன்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பித்தவர் தான் கர்த்தர். இஸ்ரவேல் சரித்திரத்திலே பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. சாமுவேல் பாருங்க, தேவ சத்தத்தை கேட்கிற மனுஷனாக மாறினார். சிறு வயதிலே தேவனுடைய ஆலயத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே, அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்த அந்த சாமுவேல் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினார். He was the first recognized prophet in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் இந்த சாமுவேல் தான். இதுக்கு முன்பாக அநேக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனோக்கிலிருந்து மோசேயெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி என்கிற பெயரை கொண்டவர் முதலாவது வேதத்திலே சாமுவேல் தான். சாமுவேல் தான். He was the first recognized prophet. ஏன்னா தேவ சத்தத்தை கேட்பதற்கு இதோ அடியேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதோ அடியேன், பேசு ஆண்டவரே, பேசும். நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேதத்தை திறக்கும் பொழுது இதோ அடியேன், இதோ அடியேன், என்னோடு பேசுங்க. வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இதோ அடியேன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற திட்டம் என்ன, சொல்லும். ஸ்பீக் லார்ட், யுவர் சர்வன்ட் இஸ் லிசனிங். ஹினேனி, ஹினேனி, ஹியர் ஐ ஆம். இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். இந்த சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துடைய முதலாவது ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 2வது ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுக்கிறார். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக இருந்ததில் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். யாரெல்லாம் இன்னைக்கு ஹினேனி, இதோ அடியேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. சாமுவேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசின ஒரு காரியம் கூட தரையில் விழன்னு போட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஹினேனி, ஹியர் ஐ ஆம், இதோ அடியேன் என்று சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஐந்தாவதாக இந்த வசனத்தின் மூலமாக, நான் சொல்ல போகிற வசனத்தின் மூலமாக தான் இதோ அடியேன்கிற வார்த்தையை ரொம்ப பிரபலமாக மாறினது. அது என்னன்னா, ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6:8 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன்,
இதோ அடியேன் என்று சொல்லி ஹினேனி ஹியர் ஐ ஆம் என்று சொல்லி அங்கே அங்கே ஏசாயா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியத்தை முன்னறிவித்த தீர்க்கதரிசி யாருன்னா அந்த ஏசாயா தான். ஏசாயா தீர்க்கதரிசி தான் இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், 1000 வருட அரசாட்சி வரைக்கும் பல காரியங்களை சொன்ன தீர்க்கதரிசி யாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகமே ஒரு குட்டி பைபிள்மாங்க. ஹல்லேலூயா. முதல் 39 அதிகாரமும் தனியாக நம்ம பிரிக்கலாம். அப்புறம் 40லேருந்து 66 அதிகாரம் இருக்குது. பைபிளில் எப்படி 66 புஸ்தகம் இருக்குதோ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66 அதிகாரம் இருக்கிறது. தேவன் தருகிற நம்பிக்கை குறித்து பேசுகிற வார்த்தைகளை தான் 40ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இது எல்லாவற்றுக்கு ஆரம்பம் என்னன்னா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவ்வளவு தூரம் கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு காரணம் அங்கே ஒரு சத்தம் வருது பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த நாளில் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஆண்டவர் தன்னை யார் என்று காண்பிக்கிறார். அவர் கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகத்துவத்தை, he saw the majesty of God, ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இதெல்லாம் பின்னாடி எழுதுகிறார் ஏசாயா. பாருங்க, ஆண்டவருடைய மகத்துவத்தை மகிமையை குறித்து பார்க்கிறார். அதே சமயத்தில் தான் எவ்வளவு அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆண்டவருடைய இரக்கம் தேவை எனக்கு. ஆண்டவர் தொடுகிறார், தொட்டு அவனை சுத்திகரிக்கிறார், அவனை பரிசுத்தமாக்குகிறார். இப்போ ஒரு சத்தம் வருது ஆண்டவர்கிட்ட, யாரை நான் அனுப்புவேன் என் ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்வதற்கு. ஆண்டவர் அங்கே இன்னொரு தேசத்துக்கு இல்லை, இஸ்ரவேல் தேசத்தின் மக்களுக்கே நீ போகணும் அப்படிங்கிறார். யாரை இந்த ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு அனுப்புவேன்? வணங்கா கழுத்துள்ளவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, போவியா அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? நீ போ, ஆனால் சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு நான் போன ஆண்டவரே இப்படியே சொல்லிடுறாரு, அப்படியே சொல்றாரு, போ ஆனால் சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க. ஆனாலும் நீ சொன்னா நான் போறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தெரியும் அவரை. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நான் சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த அதிகாரத்தில் பின்னாடி வாசித்து நான் போடுறேன், ஆனால் நான் போறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. மகத்துவமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. இதோ அடியேன், என்னை அனுப்பும். பாருங்க, இந்த வசனத்தை உலகம் முழுசும் எத்தனையோ மேடைகளில் பிரசங்கத்தில் மக்கள் கேட்டு அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் மிஷனரிகளாக போயிருக்கிறாங்க. இதோ அடியேன் என்று சொல்லி, என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி போனவர்கள் பல தேசங்களிலே, பல கிராமத்திலே, பல ஊர்களிலே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து தேவனுக்கு சாட்சிகளாக மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஏதோ வட இந்தியாவுக்கு போங்க, பீகாருக்கு போங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு போங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனத்துக்கே போப்பா அப்படிங்கிறாரு. இஸ்ரவேல் மக்கள்கிட்டே போ, பக்கத்து வீட்டுக்கு போ, யார் எனக்கு காரியமாக போவான்? இதோ அடியேன், நான் போறேன் ஆண்டவரே, என் கிராமத்துக்கு நான் போறேன், என் சொந்தக்காரங்கள்ட்ட நான் போறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்க மாட்டாங்களா, பரவாயில்ல, நீங்க சொல்றதை சொல்லிடுற ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவங்க சொன்னா எங்க கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம போறது கிடையாது. ஆனாலும் போ அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கத்த சொல்ற காரியம் இங்கே ஆண்டவர், யாரை நான் அனுப்புவேன், whom shall I send, who will go for us என்று திரியேக தேவன் சொல்கிறார். நமது காரியமாக பிதா குமார், அங்க பாருங்க திருத்துவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அங்க சொல்றாரு, இதோ அடியேன், என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. அது வாழ்க்கையை மாற்றிட்டு. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு மகத்துவமான மகிமையான, எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசியாக வேதத்தில் இருக்கிறார். பாருங்க, சாமுவேல் வாஸ் a non-literary prophet. சாமுவேல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் புத்தகமாக எழுதப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சாமுவேலை வித்தியாசமான விதத்தில் பயன்படுத்தினார். ஆனால் ஏசாயாவின் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. he was a literary writing prophet. பாருங்க, எழுதியிருக்கிற பல காரியங்கள். இன்னைக்கு ஏசாயாவுடைய வார்த்தைகள்லாம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குல்ல, அவருடைய வார்த்தைகளை எவ்வளவு நமக்கு ஆறுதலாக இருக்குல்ல. ஆண்டவர் ஏசாயா மூலமாக தேவ ஜனங்களுக்கு பேசின வார்த்தைகள் எவ்வளவு நம்மை உற்சாகப்படுத்துகிறது, எவ்வளவு நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம், அன்றைக்கு சுமார் 2700 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் ஹினேனி என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். இதோ அடியேன் என்று சொல்லி அர்ப்பணித்தனால கோடி என்ன பல கோடி மக்களுக்கு இந்த ஏசாயாவின் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை இதோ அடியேன் என்று சொன்னீங்கன்னா
உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அநேகரை கட்டி எழுப்பும், அநேகரை நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும், அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரும். கேட்பலாம், இதோ அடியேன், இதோ அடியேன். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் வாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை வாங்க, 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 9, 10, 11. தமஸ்குவிலே அனனியா எனும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன், ஹியர் am I Lord. பாருங்க, இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் இல்லை, அங்கே ஹினேனி, ஐ ஆம், ஹியர் ஐ ஆம் என்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் சொல்கிறார்கள். பாருங்க, இங்கே இதோ அடியேன் என்று சொல்லி அனனியா விட்டு ஆண்டவர் பேசுகிறார். அனனியான்கிற ஒரு சீஷன் இருந்தார். பாருங்க, இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீ சவுல ஒரு டெரரிஸ்ட் இருக்கிறான், அவனை போய் பாரு அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? டெரரிஸ்ட்னா என்ன? பயங்கரவாதி இருக்கிறான்ப்பா, அந்த பயங்கரவாதியை நீ போய் பார்க்கணும் அப்படிங்கிறார். அதாவது அப்படின்னு வார்த்தை சொல்ல, இவனுக்கு தெரியும் சொல்கிற ஆள் பயங்கரவாதின்னு. யார்? அனனியாவுக்கு தெரியும். நீ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அங்கே நீ என்ன செய்ய, நீ நேர்த்திரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசனப்பட்டதாக சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் இந்த மாதிரி அனனியாங்கிற ஒரு மனுஷன் வருவான் அப்படிலாம் அவன் தரிசனத்தில் பார்த்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அனனியா, பாருங்க, அனனியாவுக்கு எல்லாமே தெரியும், விஷயம்லாம் வேர்ல்டு நியூஸ்லாம் அவருக்கு நல்லா தெரியும், என்ன நடக்குது எல்லாம் அப்படிங்கிறலாம். சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்திருக்கிறான் என்றும் அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான். பிரதான ஆசாரியத்தை அதிகாரம் பெற்று கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாகவே இங்கே வந்திருக்கிறானே, அவனை போய் பார்க்க சொல்கிறீங்களே, அவன் ஒரு டெரரிஸ்ட் ஆச்சே, ஏற்கனவே பலரை காலி பண்ண ஆளாச்சே, போ சொல்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவனை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவனை குறித்து நீ திட்டம் வச்சுருந்தா எனக்கு என்ன ஆண்டவரே, நான் போய் என் உயிர் போகிறதுக்கா அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்பொழுது அனனியா போய் 17ஆம் வசனத்தில் அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, பாருங்க, இவனுக்கு தெரியும் he was a terrorist, persecutorன்னு தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் சால் அப்படின்னு கை போடுறாரு. அல்லேலூயா. மை பிரதர், மை டியர் பிரதர் சால் அப்படிதான் போட்டிருக்கு பைபிளில். சகோதரனாகிய சவுலே, பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. மை டியர் பிரதர் சால், சகோதரனாகிய சவுலே, உண்ட ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. போய் சொல்கிறாரு, இதோ அடியேன்னு சொன்ன அந்த அனனியா போனனால ஒரு பெரிய அப்போஸ்தலன் உருவானான். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தரை வேற ஆளையும் பயன்படுத்தியிருக்க முடியும், ஆனால் அந்த அனனியாவை பயன்படுத்துகிறார். அனனியா இன்றைக்கு பேசுகிறோன்னா இந்த ஒரு செயல் அவன் செஞ்சனால தான். இந்த ஒரு செயல், நீ போ சவுலைட்ட போய் சொல்லு, அவனை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்து என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு வேலை தான் செய்ய சொல்கிறாரு. அவனை குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சில நேரத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியம் இல்லை, ஏதோ ஒரு செயல் தான் இருக்கும், அம்மா கடினமான செயலாக இருக்கலாம், ஆனால் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களை சரித்திரம் பேசும். அல்லேலூயா. ஹிஸ்டரி வில் டாக் அபவுட் யூ. சரித்திரம் உங்களை பேசும். இன்னைக்கு அனனியாவை பேசுகிறோம். அனனியா மிஷனரி பயணம் போனார்னு எழுதிப்பட்டிருக்குதா? அனனியா என்ன தலைகள் பல காரியம் செஞ்சார் போட்டிருக்கா? ஒன்று தான், சவுல்கிட்ட போய் நீ சொல்லு, அவ்வளோதான். அவனை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்து, அவ்வளோதான். அங்கே பாருங்க, அங்கே பேசுகிறான். அங்கே அங்கே பவுலுடைய கண்கள் வந்து செதுக்கள் விழுகிறது. அவனுக்காக ஜெபம் பண்றான், பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்டுக்கிறான். அனனியா சீனை விட்டு மறைஞ்சிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சீனை விட்டு அப்போ அனனியாவை பற்றி அடுத்தது இது தொடர்ந்து வேறு எங்கேயுமே அனனியாவை பற்றி சொல்லப்படவில்லை. பவுல் தன்னுடைய சாட்சியில் பின்னாடி சொல்கிறார், ஒன்லி ஒன் டாஸ்க், சிம்பிள் டாஸ்க், ஒரு ஆளை சந்திப்பு, அவ்வளோதான். கோ அண்ட் விசிட் ஒன் பர்சன். அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். அதுதான் செய்ய போனார், அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி 2025ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 2வது நாளில் இந்த ஜென்னி பிளாஸால் அனனியா பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ சபைகளில் பேசுகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. ஒன் டாஸ்க், மேபி இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் ஹிம். ஆனால் அங்கே பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை, அவனுக்கு இருந்த உள்ளத்தில் தான் பெருசாக நினச்சான். ஆனால் இதோ அடியே கர்த்தர் கூட வந்தார்.
கர்த்தர் கூட வந்தார். ஒரு சவுலை ஆண்டவர் பெரிய மிஷனரியாக மாற்றினார், பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். இந்த பைபிளில் 13 நிருபங்களை எழுத வைத்தார். இன்றைக்கு பவுலுடைய மிஷனரி பயணங்கள், பவுலுடைய நிருபங்கள் இல்லாவிட்டால் சபையை நடத்தவே முடியாது. அவ்வளவு காரியங்களை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் பின்னணியத்தில் இருந்து ஒரு அனனியா, இதோ அடியேன், இதோ அடியேன். நல்லா கவனிங்க, பல உதாரணங்களை பார்த்தேன். இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹினேனி. எல்லாம் சொல்லுங்க, ஹினேனி, இதோ அடியேன். இதோ உதட்டளவில் இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சாதாரணமானவன், ஆனால் உங்களை கொண்டு சரித்திரம் பேச வைப்பார் ஆண்டவர். உங்களை குறித்து தேசங்கள் பேசும். உங்களை குறித்து பெரிய திட்டமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம 100க்கு 100 நம்மை அர்ப்பணிக்கல. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி, to show himself strong, to display his power, to demonstrate his might அப்படிலாம் போட்டிருக்கு. தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஆண்டவர் ஆலயங்களை கட்ட பயன்படுத்துவார். நம்மை பயன்படுத்துவார். எழுப்புதலுக்கு காரணமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நம்மை கொண்டு என்ன வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது, ஆனால் பின்பாக சரித்திரம் நம்மை பற்றி பேச வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா வந்து வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்று சில காரியங்களை செஞ்சுட்டு போறதுக்கல்ல, ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். பாருங்க, இதெல்லாம் ஹினேனி, ஹியர் ஐ ஆம், இதோ அடியேன் என்கிற காரியத்தில் வந்த பெரிய ஆசீர்வாதங்கள். இன்னும் சிலருடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். மரியாள் கூட இதே எக்ஸாக்ட் அந்த வார்த்தை இல்லாட்டு கூட மரியாள்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு, உன்னத்தில் பிள்ளை பிறக்க போகுது. ஆண்டவரே எப்படி? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நீங்கள் என்ன சொன்னால் செஞ்சுங்க ஆண்டவரே, ஐ எம் வில்லிங் டு கிவ் மை செல்ஃப் டு யூ. என்னுடைய சரீரத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உலகமே என்னதும் பேசிட்டு போட்டோம், என்னுடைய சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்றைக்கி கொடுத்தபடினாலே அந்த மரியாளுடைய வயிற்றிலே தேவகுமாரனாகிய இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு பரலோகத்திலிருந்து வரும்போதும் சொல்கிறார், ஏசாயா மன்னிக்கும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிதாவானவர் அவரை அனுப்ப ஆயத்தமாக இருக்கும் பொழுது, இதோ அடியே நான் போகிறேன், என் ஜனங்களுடைய மீட்பிற்காக இரத்தம் சிந்துபடியாக இதோ அடியேன் போகிறேன் என்று இயேசு அன்றைக்கு சொல்லி வந்தபடினாலே இன்றைக்கு உலகத்திற்கு மீட்பு வந்தது. எபிரேயர் 10:7 அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சங்கீத புஸ்தகம் 40:7-8 அங்கே கோட் பண்ணுகிறார். சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அங்கே புத்தக சுருளில் எழுதியிருக்கிறதை என்னை குறித்து எழுதி, இதோ வருகிறேன் 8ஆம் வசனத்தில், உம்முடைய சித்தத்தை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி வந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் மனிதர்கள் சொன்னது, அப்படி தானே ஆரம்பத்தில் சொன்னது. ஆபிரகாம், யாக்கோபு, மோசே, சாமுவேல், ஏசாயா, அனனியா பார்த்தோம். நம்முடைய கர்த்தரும் ஹினேனின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கன்னா ஏசாயாவில் 3 வசனம் இருக்குது. நீங்கள் 2 குறிச்சிங்க, ஒன்று வாசிக்க போகிறோம். ஏசாயா 52:6 குறிச்சிக்கிங்க. ஏசாயா 65:1. ஆனால் நம்ம வாசிக்க போகிற வசனம் ஏசாயா 58:8-9 வாசிங்க. ஏசாயா 58:8-9. அப்பொழுது விடியற்கால வெளிவிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், அவர் ஹினேனி நீ சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரா? இதோ அடியேன். பாருங்க, ஹியர் ஐ ஆம் இங்கிலீஷில் போட்டுருப்பாரு, ஹியர் ஐ ஆம். நீ கூப்பிடுவிய, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பாரா, மகனே ஹியர் ஐ ஆம், நான் இருக்கிறேன் உனக்கு செவி கொடுக்க, உன்னை நடத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஜெபத்துக்கு பதில் கொடுக்க. இதோ அடியேன் ஹினேனி. அந்த வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 56, 52, 6, 65:1 அங்கே தேவன் சொல்கிறார் ஹியர் ஐ ஆம். ஆனால் இந்த வசனம் பாருங்க, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், அவர் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஹியர் ஐ ஆம். ஆண்டவர் நமக்கு பாருங்க, ஆண்டவரே நம்மளை பார்த்து, மகனே உனக்கா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை நான் கேட்கறதுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்க. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் உங்களை பார்த்து இதோ இருக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இருப்பேன்னு சொல்லுவேன் அப்படின்னு. ஹியர் ஐ ஆம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு போய் தீர்மானம் பண்ண வேண்டியது, இந்த மாதத்தில் நம்ம சிந்திக்கிறதுனா 100% ஃபுல்லி கமிட்டட். அந்த வசனத்தை போடுங்க, 2 நாளாகமம் 16:9. 2 நாளாகமம் 16:9 பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் தம்மை பற்றி உத்தம இருதயம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா புரியணும். இங்கிலீஷில் பாருங்க, whose hearts are fully committed, not partially or not off committed or partially committed, those who are fully committed. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இது 99 தான் தேருது, இது கொதிக்காது, இது தேராது. 99.5 தான் தேருது, இன்னும் கொதிக்கிற நிலைமைக்கு வரலை. பாருங்க, 100%னா தண்ணி எப்படி கொதிக்குமோ கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். சும்மா இதோ அடியேன்ட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் பேசுவார், உட்காந்து ஆண்டவரே இதோ அடியேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறத இப்போ நிறைய பேர்ட்டு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே பேசின காரியத்துக்கு நீங்கள் நிறையா செவிசாய்க்காமல் இருந்திருக்கலாம். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆடுகளை மேய்ப்பது மோசேயை குறித்த தேவ திட்டம் அல்ல. 25 லட்சத்துக்கு அதிகமான மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்குள்ளாக கொண்டு போவது தான் அந்த மனிதனை குறித்த பெரிய திட்டம். அது சாதாரணமாக எந்த மனுஷனால முடியாது. ஆனால் தேவன் அவருக்கு செய்ய வைத்தார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். I will be with you. I am what I am. ஜெகோவா யாவே, யாவே என்கிற தேவன் நான் உன்னோடு இருப்பேன்ப்பா. போனா மகிமையான காரியங்களை பார்த்தார். என்ன கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நம்முடைய சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நம்ம இதோ அடியே ஹினேனி என்று சொல்லி அர்ப்பணிக்கிற மக்களை கொண்டு கர்த்தர் சரித்திரங்களை படைப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். எழுப்பி நிற்போம்.